இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸல் இருக்கிற ட்ரிம் அப்பர் லோவர் லென்த் இந்த 4 ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரிம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரிம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற செல்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டில் அன்வான்ட் ஸ்பேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரிம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் மிடில் இல்லை எண்டிலையோ ஏதாவது அன்வான்ட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ரிமூவ் ஆகி கரெக்டாக வந்துடும். இப்போ நான் அந்த செல் வேலையை கிளிக் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்த உடனே இந்த டெக்ஸ்ட்டில் மிடில் இருந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு ரிமூவ் ஆகி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ மற்றதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ மற்றதுக்கும் கிடச்சிருச்சு. இந்த செகண்டில் பாருங்கள், செகண்டில் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஸ்பேஸ் இருக்குது நிறையா. இந்த அன்வான்ட் ஸ்பேஸ் வந்து இருந்துச்சுன்னா எனக்கு ரிமூவ் ஆகி இங்கே கரெக்டாக வந்துருச்சு. மற்ற 2 செல்ஸ்லையுமே வந்து டெக்ஸ்ட்டு கரெக்டாக இருக்கிறதுனால வந்து எனக்கு அப்படியே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அப்பர் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். அப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற செல்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டை அப்பர் கேஸாக மாற்ற தான் அப்பர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த செல் வேலை கிளிக் பண்ணுறேன், என்டர். இப்போ என்டர் கொடுத்த உடனே B2ல் இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு அப்பர் கேஸாக மாறிடுச்சு. இப்போ மற்ற செல்ஸ்க்குலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ மற்ற செல்ஸும் எனக்கு மாறிடுச்சு. எல்லா செல்ஸுமே வந்து எனக்கு அப்பர் கேஸாக மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லோவர் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். லோவர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற செல்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டை லோவர் கேஸாக மாற்ற தான் லோவர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம செல் வேலை கிளிக் பண்ணுறேன், என்டர். பார்த்தோன்னா C2ல் இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு லோவர் கேஸாக மாறிடுச்சு. இப்போ ட்ராக் பண்ணுறேன், மற்றதுக்குலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு மற்றதுக்கெல்லாம் கிடச்சிருச்சு, எல்லாமே வந்து எனக்கு லோவர் கேஸாக மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லென் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லென் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற செல்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டையும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஸ்பேஸையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு டோட்டல் வர்றது தான் லென்னை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் அந்த செல் வேலை கிளிக் பண்ணுறேன், க்ளோஸ் பிராக்கெட், என்டர். இப்போ வந்து 12 வந்துருச்சு. இங்கே எப்படி 12 வந்துச்சுன்னா, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற 4 கேரக்டர்ஸு ப்ளஸ் இந்த 4 கேரக்டர்ஸ் மொத்தம் 8 கேரக்டர்ஸு, மிடில் இருக்கிற ஒரு 4 ஸ்பேசஸ்ஸு இதெல்லாம் எனக்கு ஆட் பண்ணி 12 வந்துருச்சு. இப்போ மற்றதுக்குலாம் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ மற்றதுக்கு எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இங்கே 9 வந்திருக்குது. இங்கே எப்படி 9 வந்திருக்குன்னா, இங்கே இருக்கிற வந்து 4 கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த 4 கேரக்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 5 ஸ்பேசஸ் இருக்குது. அது மொத்தமாக எனக்கு கவுண்ட் பண்ணி எனக்கு இங்கே 9 வந்திருக்குது. இங்கே 3 வந்திருக்குது. இங்கே எப்படி 3 வந்திருக்குன்னா, இங்கே இருக்கிற வந்து வெறும் 3 கேரக்டர் மட்டும் தான் இருக்கிறதுனால எனக்கு இங்கே 3 வந்திருக்குது. இங்கே 7, இங்கே வெறும் 7 கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கிறதுனால எனக்கு இங்கே 7 வந்திருக்குது. இப்போ லென் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லென் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற செல்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டோட லென்த்தை கண்டுபிடிக்க தான் லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. லென்த்னா என்னதுன்னா, ஒவ்வொரு கேரக்டரும் ப்ளஸ் எம்டி ஸ்பேசஸும் கவுண்ட் பண்ணி வருது தான் நம்மளுக்கு லென்னு. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செல்லை நான் கிளிக் பண்ணிட்டேன், க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர். இப்போ நமக்கு இங்கே 12 வந்திருக்குது. எப்படி இங்கே 12 வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 4 கேரக்டர் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு 4 கேரக்டர் இருக்குது, ப்ளஸ் இந்த எம்டி ஸ்பேசஸ் இங்கே ஒரு 4 எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. அப்போ மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு இங்கே 12 வந்திருக்குது. இப்போ மற்றதுக்குலாம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ மற்றதுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இங்கே 9 கிடச்சிருக்குது. இங்கே எப்படி 9 கிடச்சிருக்குதுன்னா, இங்கே ஒரு 4 கேரக்டர்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு 5 எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. இது மொத்தமாக கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு இங்கே 9 வந்திருக்குது. இங்கே 3, இங்கே வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால கவுண்ட் பண்ணி நமக்கு 3 வந்திருக்குது. இங்கே 7 வந்திருக்குது. எப்படி இங்கே 7 வந்திருக்குன்னா, இங்கே வந்து 7 கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால 7 கவுண்ட் பண்ணி இங்கே நமக்கு ஆன்சர் 7 வந்திருக்குது.